Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Adobe Photoshop Mix. Yes, Adobe Photoshop Mix அப்படினா நம்ம Photoshopோட ஒரு சின்ன வெர்ஷன் ஆஃப் மொபைல் வெர்ஷன் அப்படினா Adobe Photoshop Mix ன்னு சொல்லுவாங்க. இது ஆப்பிள்க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ரெண்டுக்குமே இருக்கு. ஸோ இதை பற்றி நான் என் வீடியோ போடுறேன்னா ஆல்ரெடி வந்து மஸ்ட் ட்ரை யூஸ்ஃபுல் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறையா பேர் கேட்டது இந்த ஆப்பை தான். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் Adobe Photoshop Mix, Fix ரெண்டு இருக்குது. ஸோ மிக்ஸு ஃபிக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்னா என்னது? A few moments later. Photoshop Mix அப்படின்றது மிக்ஸ் பண்ணுறது, Photoshop Fix அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து Photoshop மிக்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவே வந்து Adobe Photoshop Fixில் வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம், ஹேரை வந்து லென்த் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த Adobe Photoshop Fixை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி சூப்பராக ப்ரொஃபஷ்னலாக Adobe Photoshop மிக்ஸில் வந்து பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே நீங்கள் Adobe Photoshop மிக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வரும். நான் சும்மா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், Adobe Photoshop மிக்ஸ் அப்படின்றது நம்ம ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது 2-3 லேயர்ஸை குவாலிட்டியாக மெர்ஜ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. மற்றபடி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இதில் கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு பேக்ரவுண்டு, ஃபோட்டோ, ஒரு ஃபோர்க்ரவுண்டெல்லாம் மெர்ஜ் பண்ணுறதுக்குள்ள ஒரு எடிட்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கிற ஆப்பு. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபோட்டோ என்ன ஃபோட்டோவாக இருக்கணும்னா, எந்த ஃபோட்டோவை நீங்கள் கட் பண்ணி சப்ஜெக்டாக வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ இப்போ என்னோடய ஃபோட்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து Photoshop மிக்ஸில் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இருக்கிறது உங்களுக்கு 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கானுங்க. ஒன்று வந்து க்ரோப்பு, அடுத்து வந்து ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லுக்ஸு, கட் அவுட்டு, பிளெண்டு. அட்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரைட்னஸ்ஸு, ஹைலைட்டு, சேச்சுரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த ஹைலைட்டு, சேச்சுரேஷன்லாம் என்னென்னு தெரில அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லைட் ரூமோட மாஸ்டர் கிளாஸ் கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து லுக்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்ஸ் தான், இது எல்லாமே ஃபுல்லாகவே ஃபில்டர்ஸ் தான். அதுக்கு பக்கத்தில் வந்து கட் அவுட்டுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் பிளெண்டுன்னு இருக்குது. பிளெண்டுனா உங்களுக்கு தெரியும், 2 லேயர் வந்து மெர்ஜ் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷனில் இருக்கணும் அப்படின்றது. ஸோ சிம்பிள் தான், வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ இதில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்றது தான். ஸோ அந்த கட் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டு, ரீசெட்டு, எட்ஜஸ்ஸு, ஃபெதரு, ஆட்டோ அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து க்ரோப் பண்ணக்கூடிய, க்ரோப் மீன்ஸ் கட் பண்ணி எடுக்கக்கூடியது. ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட்டாகி வந்துடும். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்தோன்னே என்னோடய டிஷர்ட் மட்டும் தான் வந்திருக்கு, நான் வரல. ஸோ அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பேக் அடிக்கிறதுக்குள்ள ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து பேக் அடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 வரும், பேசிக் செலெக்ஷன், ஸ்மார்ட் செலெக்ஷன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே வரலாம். இங்கே உங்களுக்கு ப்ளஸ் பட்டன், மைனஸ் பட்டன் இருக்குது பாருங்கள். ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் எந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணாலே போதும், இது வந்து செலக்ட் ஆகி வரும். ஸோ இப்போ வந்து இது மைனஸில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி செலக்ட் ஆகி வரும். ஓகேவா, செலக்ட் ஆகி வந்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்தெந்த போர்ஷன்லாம் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்தந்த போர்ஷன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து தன்னாலே செலக்ட் ஆகி அப்படியே கட் ஆகிட்டு வந்துடும், இப்படி கட் ஆகி வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எட்ஜஸ், இது வந்து உங்களுக்கு எட்ஜ் வந்து எப்படி இருக்குது, மீடியமாக, லாங்காக, அப்படி நிறையா இருக்குது. இதில் வந்து ஸ்மூத் கொடுத்துருக்கேன். என்னோடய எட்ஜ் வந்து எப்போது ஸ்மூத்தாக இருக்கணும், ஒரு பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறோன்னா எட்ஜ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஃபெதர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஃபெதர்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஃபெதர் அப்படின்றது ஸ்மூத்னஸ், அந்த ஃபோட்டோவோட எட்ஜோட ஸ்மூத்னஸ்ஸு. ஸோ ஸ்மூத்னஸ் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது, ரொம்பலாம் வச்சிடாதீங்க. ஒரு பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா எட்ஜ் வந்து கட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தீங்களா எப்படி சூப்பராக ப்ராப்பராக கட் பண்ண மாதிரி இருக்கா. ஸோ அதனால் வந்து ஸ்மூத் வந்து எப்போ ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆட் பட்டன் என்னன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்வெர்ட் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீசெட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் எட்ஜ் வந்து எப்படி ஸ்மூத்தாக இருக்கணுமா, ஷார்ப்பாக இருக்கணுமா அப்படின்றது. அடுத்து வந்து ஃபெதர் அப்படின்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டூலை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பேசிக் செலெக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பேசிக் செலெக்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களால் வந்து இப்படி ஜூம் பண்ணி நமக்கு தேவையான இடத்த வந்து எரேஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் எரேஸ் பண்ணும்போது மற்ற ஆப்பில் மாதிரி இல்லாமல் இதில் வந்து கலர்ஸ் வந்து காட்டுது. அதனால் வந்து நம்ம கரெக்டான சைடை வந்து நம்மளால் வந்து கட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிம்பிள் தான். இது வந்து நான் ரீசெட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ இந்த இடம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து இந்த அடோப் மிக்ஸில் வந்து பேக்ரவுண்ட் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இந்த ரெண்டு டூலும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வரைஞ்சி தான் கட் பண்ணால் பேசிக் செலெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இல்லைனா ஸ்மார்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையானதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா இதில் வந்து எப்படி வந்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்மளால் வந்து பிளர் பண்ணிக்க முடியாது. ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு லேயர் இருக்குன்னா அந்த லேயரில் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பிளர் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து கலர் கரெக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும் தவிர பிளர் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு வேணுமோ அந்த பேக்ரவுண்டு வந்து நீங்கள் பிளர் பண்ணிக்கோங்க. பிளர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளராக இருக்க முடியும். ஸோ எடிட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை வந்து பிளர் பண்ணணும்னா பிளர் பண்ணி வச்சுக்கோங்க. பிக்சார்ட் ஆப்பில் யூஸ் பண்ணி பிளர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மேலே இருக்க ப்ளஸ் பட்டன் கொடுத்துக்கோங்க. இதில் டிவைஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து உங்கள் பேக்ரவுண்ட் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கேட்கும் இது வந்து தப்பான ரேஷியோவில் இருந்துச்சுன்னா ரீசைஸ் பண்ணுவான்னு கேட்கும். இல்லை கேன்சல் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி ஜூம் பண்ணிங்கனாலே போதும். இப்படி ஜூம் பண்ணாலே உங்களால் வந்து வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து டன் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கீழே இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஜஸ்ட் இப்படி மேலே தூக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடம் வந்து கட் பண்ணல, எந்தெந்த இடம் கட் பண்ணோம் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் நம்மளோட ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கட் அவுட்டுக்கு போகிறோம். கட் அவுட்டுக்கு போயிட்டு நமக்கு எந்தெந்த இடம்லாம் ஆட் ஆகிருக்கு, ஆட் ஆகலையோ அதை வந்து நம்ம திரும்ப நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்ம முதல்ல கட் பண்ணோம், ஆனால் திரும்ப வந்து எடுக்க முடியாது. ஆனால் இந்த ஃபோட்டோஷாப் மிக்ஸில் வந்து இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம திரும்ப எடுத்துக்க முடியும். பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த இடங்கள்லாம் நம்மளால் திரும்ப எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளான ஒரு எடிட் தான். இப்போ வந்து நீங்கள் இதோட ஃபோர்க்ரவுண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு டிவைஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எதாவது ஃபோர்க்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு பிக்சார்ட்டோட ஒரு லேயர் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல இந்த லேயர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லேயரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு பிஎன்ஜியாக இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து பிஎன்ஜியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பிளர் மட்டும் பண்ண முடியாது. இதை வந்து நான் நல்லபடியாக எடிட் பண்ணி இதோட ஃபைனல் ரிசல்ட்டை காட்டுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். அதனால் என்ன பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எப்படி வந்து ஒரு ஃபோட்டோட பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ், எடிட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்ட்டு இருக்கும், மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.